2025-26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை. தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு எதிர்பாராத விதமாக 12 லட்சமாக உயர்வு. மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு 4,91,232 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு 1,71,437 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. அடுத்த நிதியாண்டில் மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 புதிய இடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ இடங்கள் சேர்க்கப்படும் எனவும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் 5 பெரிய திட்டங்கள் அறிவிப்பு. பட்ஜெட்டில் திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். The Tirukkural captures this in verse 542, which reads, "Vaanokki vaazhum ulagallam mannavan kol nokki vaazhum kudi," meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground. பட்ஜெட்டின் தொடக்கத்தில் தெலுங்கு எழுத்தாளர் குருஜாடா அப்பாராவின் தேசமாண்டே என்ற கவிதையையும் மேற்கோள் காட்டினார். பட்ஜெட் உரையை வாசித்த போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி. காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மத்திய பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என பிரதமர் மோடி பெருமிதம். சேமிப்பு, முதலீடு, வளர்ச்சி ஆகியவற்றை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். புதிய வருமான வரி திட்டத்தால் நடுத்தர மக்கள் 1 கோடி பேர் பயன்பெறுவார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். மத்திய பட்ஜெட் துப்பாக்கியால் சுட்ட காயங்களுக்கு பேண்டேஜ் போடும் விதமாகவே இருந்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய பட்ஜெட் பாரம்பரிய பெருமை கொள்ளும் வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த உந்து சக்தி. அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் பட்ஜெட்டை வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் ஆளுநர் RN ரவி பாராட்டு. மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனைதான். தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் இடம்பெறுவதில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான திட்டங்களும் இல்லாதது ஏமாற்றம். வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மாயாஜால அறிக்கை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழில்துறையினர், இளைஞர் என அனைவரையும் உள்ளடக்கிய அற்புதமான பட்ஜெட்.
தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு துரோகத்தை செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். எந்த அறிவிப்பும் வரல. நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு அறிவிப்புமே வரல. மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்றாங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம். தனிநபர் வருமான வரி 12 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளித்திருப்பதற்கு விஜய் வரவேற்பு. மாபெரும் வரலாற்று கடமைக்கான பயணத்தில் தனக்கு முக்கியமான பொறுப்பை வழங்கிய தவிக தலைவர் விஜய்க்கு ஆதவர்ஜுனா நன்றி. சமத்துவ சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் என்றும் மக்களோடு பயணிப்பேன் எனவும் உறுதி. தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும். ஆவணப்பதிவுக்கு விடுமுறை நாள் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவி கடத்தப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வங்கியில் போலி நகைகளை அடமானம் வைத்து 1,42 லட்சம் ரூபாய் மோசடி. நகை மதிப்பீட்டாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி. தவேகவினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூட்டை மூட்டையாக கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனில் அதிகாரிகள் ஆய்வு. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்தவர்களிடமும் அதிகாரிகள் தீவிர விசாரணை. கேரள கழிவுகளை தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்த காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்று. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. சென்னை பூந்தமல்லி அருகே சூட்கேஸில் மறைத்து வைத்து கஞ்சா கடத்தல். 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் சூளைமேட்டை சேர்ந்த நபரை கைது செய்து விசாரணை. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை நாளை தாக்கல். குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் மக்களவையில் அறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாக அறிவிப்பு. ஹரியானா மாநிலம் ஃபத்தேகாபாத் பகுதியில் 14 பேரை ஏற்றிச் சென்ற வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து விபத்து. 6 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம். பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை 257 ரூபாயாகவும் டீசல் விலை 267 ரூபாயாகவும் உயர்வு.
மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வுக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பலப்பரீட்சை. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு CK நாயுடு பெயரில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. ICC தலைவர் ஜெய்ஷா விருது வழங்கி கௌரவிப்பு.